இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. இந்த காலை ஆன்லைன் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இந்த நாளிலே இடைப்பட்டு ஆசீர்வதிக்க கேட்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி சாம் மோசஸ் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல 2 கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த காலை வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். 2வது வாரமாக நாம் சபையாய் கூட முடியவில்லை. காரணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். வழக்கமாய் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் கேதர் பண்ண முடியலை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம் சபைக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுக்கும்படியாக, சேர்ந்து எல்லாரும் ஆராதிக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் வைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் நம்ம வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நம்ம ஆவில ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி, அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுகிறவர், நெருக்கத்தை விசாலமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஓ ரஹபா சத ரமா ஹந்த ரபா. புது வழிகளை திறந்து தாரும் ஆண்டவரே. புதிய வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உங்க சமூகத்தில் நாங்கள் நாடி வருகிறோம். ஆண்டவரே உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் வீடுகளை நிரப்பட்டும் அப்பா. ஓ ரஹபா சதரியாந்தா லபோதி அந்தரமா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாருக்கும் தெரிந்த பாடலாகவே நல்ல கைகளை தட்டி நாம் பாடி ஆண்டவரை உயர்த்தலாம். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்ல கைகளை தட்டி என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால். எல்லாரும் சொல்லுங்க, உந்தன் தயவால் என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். ஒரு நாளும் நம்மை கைவிடாத ஆண்டவர், நம்மை மறவாத ஆண்டவர். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதை இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஒருபோதும் அவர் மறந்து போக மாட்டார். மறந்து போக அவர் மனிதன் அல்ல. மனிதர்கள் மறந்து போவார்கள். சூழ்நிலைகள் மாறும்போது மனிதர்களும் மாறி போகிறார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை மறவாத ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். நல்ல கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி சொல்லுங்க, என்னை மறவாத தேவன். 115 சங்கீதம் 12வது வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். யார் நினைச்சிருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த நாட்களில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை, அவங்க மறந்துட்டாங்க பிரதர், இவங்க மறந்துட்டாங்க, இவங்க விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க, இவங்க மறந்துட்டாங்க, விசாரிக்க ஒருவரும் இல்லை, இதை செய்யறேன்னு சொன்னாங்க, மறந்துட்டாங்க. மனிதர்கள் அப்படிதான். மனிதர்கள் மறந்து போவார்கள். மனிதர்கள் மறந்து போவார்கள். மனிதர்கள் தீமை செய்வார்கள். வேதத்தில் வாசிக்கணும், யோசேப்பின் சகோதரர் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். கர்த்தர் யோசேப்புக்கு பெரிய தரிசனத்தையும் திட்டத்தையும் கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை சொப்பனத்தை சொல்லும் போது கூட இருந்த சகோதரர்கள் எல்லாம் பொறாமப்பட்டாங்க, எரிச்சலானாங்க, யோசேப்பை குழியில போட்டாங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் மறக்கல யோசேப்பை. தரிசனத்தை கொடுத்தவர் மறக்கல, சொப்பனத்தை கொடுத்தவர் யோசேப்பை மறக்கல. குழியில போட்டாலும், விற்று போட்டாலும், பானம் பாத்திரக்காரன் மறந்து போனாலும் பாருங்க, யோசேப்பை கர்த்தர் மறக்கல. யோசேப்பு சொல்லுகிறார் சகோதரரை பார்த்து, நீங்களும் எனக்கு தீமை செய்தீங்க, ஆனால் ஆண்டவர் அந்த தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாற்றிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மறந்து போக மாட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தின வழிகள் எல்லாம் யோசேப்பு நினைக்கும் போது பாருங்க, ஒருவேளை சொப்பனத்தை கொடுத்துட்டு பிறகு யோசேப்பு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எல்லாம் நடந்தது. குழியின் அனுபவம், விற்கப்பட்ட ஒரு அனுபவம், அடிமையாய் போன ஒரு அனுபவம், எல்லா அனுபவத்திலையும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பே ஒருவேளை நினைச்சிருப்ப, ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு, மறந்துட்டார் போல அப்படின்னு நினைச்சிருக்கலாம், நினைக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறக்கல யோசேப்பை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, அவர் மறக்க மாட்டார். நல்ல கைகளை உயர்த்தி, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை,
உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் சொல்லுங்க வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கைகளை தட்டி நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கைகளை தட்டி பாடலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை சொல்லுங்க, தேடி வந்தோரை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறும் நம்பினோரை என்னை மறப்பதில்லை. சொல்லுங்க, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. என்னை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த
1000 என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம், அவர் இரக்கம் உள்ளவர். இயேசு மகாராஜா, அவர் ராஜாதி ராஜா, என்னை விடாத நல்ல தகப்பன். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம், அவர் இரக்கம் உள்ளவர். 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிற ஆண்டவர். இரக்கம் நீரே இயேசு மகாராஜா. நம்பினவர்கள் கைவிடலாம், உறவினர்கள் மறந்து போகலாம், அவர் நம்மை மறந்து போகாதவர். அவரை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. அவரை பற்றி கொண்டோர் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்மை தள்ளாத ஆண்டவர், நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர், புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்குரைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சதரமஹந்தரபா. அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிற ஆண்டவர், தகப்பனாய் இருக்கிறவர். நீக்கு திக்கற்ற நிலையில இருக்கலாம், திக்கற்ற நிலைமையில இருக்கலாம். அவர் தகப்பனாய் இருக்கிறவர், தகப்பனாய் இருக்கிறவர். மனுஷ தயவை கட்டளிடுகிறவர். ஒரு நாள் அவர் மறந்து போக மாட்டார். ஓ, தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதிலும் உள்ளவனுமானேன். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதை நான் காணவில்லை. அவர் ஒரு நாள் மறந்து போக மாட்டாருங்க. ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் அவர் மறந்து போக மாட்டார். ஒரு நாள் உங்க சந்ததி அவர் கைவிட மாட்டார். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தகப்பன். அவர் இரக்கம் செய்கிற தகப்பன். என் தகப்பனார் மரித்த போது நான் மிகவும் கலங்கி போன, பயந்து போன எதிர்காலத்தை குறித்து. ஆனால் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் கிருபையாய் நடத்துகிறார், கிருபையாய் நடத்துகிறார். தகப்பனுக்கும் மேலாக ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துகிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி, ஒருவேளை நீங்க சொல்லலாம், வாலிபர்கள் சொல்லலாம், எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவர் இருக்கிறார். நம்மை தேற்றுகிறவர், தேற்றரவாளர். தகப்பனை போல, தாயை போல நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், ஆற்றி தேற்றுகிறவர், விசாரிக்கிறவர், விசாரிக்கிற ஆண்டவர். ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்மை நடத்தி செல்லுகிற ஆண்டவர். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அவர் யெகோவா ஈரே. எல்லா தேவைகளும் அவர் சந்திக்கிறவர். சேர்ந்து பாடலாம், யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், அவருடைய வலக்கரம் நம்மை உயர்த்தும். சேர்ந்து பாடலாமா?
அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வாலக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வாலக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில், புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வாலக்காரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சொல்லுங்க, செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சொல்லுங்க, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. மீண்டும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா. எல்லார் கைகளை உயர்த்தி யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அவர்
தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில முழங்கால் படியிட்டோ எழும்பி நின்றோ ஆண்டவரை கனப்படுத்தி பயபக்தியோடு எல்லாரும் 2 கைகளை, குடும்பமா இருப்பீர்களான எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தலாமா? எல்லாரும் கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஓ ஜீசஸ், ஹalleluya. லெமஹதுடோ ரஹதரபா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், நம் ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கிறவர் இயேசுவே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தின் நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்புவோம். மனிதர்கள் அல்ல, நம்முடைய பலத்தை அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய ஞானத்தை அல்ல. ஆண்டவரே, Lord, I will trust you.
உம்மையே நான் நம்புவேன். யூ ஆர் மை ஹோப், ஓ காட். ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர். உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். உங்க பலத்தினால் போராடி சில காரியங்களை செய்து முடிக்க முடியாமல் இன்னைக்கு நிலுவையில இருக்கலாம். எவ்வளவு பிரயாசப்பட்டும் காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். எவ்வளவு போராடியும் பதிலை பெற முடியாமல் இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கா? நல்ல கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி, உம்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே, நீர் இரக்கம் செய்யும் வரை, நீர் எனக்கு அற்புதம் செய்யும் வரை என் வாழ்க்கை எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. என் நம்பிக்கை எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. என் எதிர்பார்ப்பெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. அர்ப்பணித்து சொல்லிருங்க. காரியங்களை ஆண்டவர் கரத்துல கொடுத்துருங்க. ஆண்டவர் நடத்துவார். அவர் நடத்துகிற ஆண்டவர். The faithful God. உண்மை உள்ள தேவன் அவர். உண்மை உள்ள தேவன் அவர். He is faithful. He is faithful. உண்மை உள்ள ஆண்டவர். உண்மை உள்ள ஆண்டவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நல்ல கைகளை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அன்பின் ஆண்டவரே, இப்படி கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சபையாய் ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவரே, சபையில கூட முடியலனாலும் அப்பா ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நெருக்கமான சூழ்நிலைகளுக்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் பெரிய அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, வாசல்களை திறந்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்வீராக. இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இருதயங்களை திறந்து கொடுக்கிறோம் அப்பா, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. Praise the Lord. Thank you, Sam, for leading us in worship. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நாம் ஜெபிப்போம். வர இருக்கிற தமிழ்நாடு தேர்தல் ரொம்ப முக்கியம். மும்முனை போட்டி. நமக்கு கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு பெரிய பாதகத்தை கொண்டு வருகிற எந்த விதமான காரியங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். எந்த விதமான அசம்பாவமும் நடக்கக்கூடாது. வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி uphold it in prayer. அதே நேரத்தில் பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து உலகத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது தெரியும். நிறைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள். ஸோ அதையும் நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய மிஷனரிகள் எல்லாரும் எஃபெக்டிவாக தொடர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். புதிய மிஷனரிகள் நமக்கு தேவை. அதற்காகவும் ஜெபிக்கணும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் கொண்டு வருவோம். ஆமேன். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் தேசத்தை கொண்டு வருகிறோம். குறிப்பாக தமிழ்நாடை, 5 மாநிலங்களை, தேர்தல் நடக்க இருக்கிற எல்லா மாநிலங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேர்தலிலே எந்த விதமான அசம்பவமும் நடைபெறக்கூடாது. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர், ராஜாக்களை தள்ளுகிறவர் நீர். ஆகவே உம்முடைய திருக்கரத்துல இந்த எலெக்ஷனை கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆசைப்படுகிற கவர்மெண்ட்டை விட தகுதியான கவர்மெண்ட்டை தான் நீர் கொடுக்கிற தேவன்.
Lord, you give us a government that we deserve more than the government we desire oftentimes. ஆகவே சபையானது தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, அடிமைத்தனத்திற்குள் போகாதபடிக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருந்ததோ அதே போல நாங்கள் ஆண்டவரே கவனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை இந்த நாட்கள்ல தரும்படி ஜெபிக்கிறோம். தேர்தலுக்காக சபைதான் ஆயத்தப்பட வேண்டும். ஏனென்றால் சபைக்கு எப்படிப்பட்ட ஆளுகை தேவை என்பதை தேவன் தான் நிர்ணயம் செய்கிறீர். கோரேஸ் ராஜாவை எழுப்பவும் உம்மால் முடியும், பாபிலோனிய ராஜாவை அனுப்பி அழிக்கவும் உமக்கு தெரியும். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் ரெண்டையுமே செய்தீர். ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க, எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், எங்களுக்கு உணர்த்துதலை தாரும். சபை தலைவர்கள், சபைகள் சரியாக இயங்க மறுபடியுமாக உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய கரத்துல உலக நாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த போர்ல இருக்கிற எல்லா தேசங்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஞானம், மக்களுடைய நலன் என்ற காரியங்கள் ஆண்டவரே ஒரு முக்கிய காரியமாக இருக்கட்டும். தங்களுக்கு பவர் வேணும், தங்களுக்கு பணம் வேணும், தங்களுக்கு எண்ணெய் வேண்டும் என்ற இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இல்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுவீராக. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தை, கிருபையை, விசேஷமாக இந்த வீக்கெண்டு ஆண்டவரே எக்ஸாமுக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளை உம்முடைய கரத்துல ஆண்டவரே கொடுக்கிறோம். போர்டு எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால மிஷினரிகளை விட கரத்துல கொடுக்கிறோம். பாதுகாப்பு, மிஷினரிகள் உபத்திரவ காலத்திலும் உண்மையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், விசுவாசிப்போம். ஜெபாவி என்னில் தாரும் தேவா என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். தேங்க்யூ. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஆமென். சோதனையை மேற்கொள்ள ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை பேசி இருக்கிறார். ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள் இருந்த அந்த ஜெப ஆவினால எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, என் பெருமூச்செல்லாம் ஜெபமா மாறணும், என் ஆசையெல்லாம் ஜெபமா மாறணும், என் கண்ணீரெல்லாம் ஜெபமா மாறணும். அந்த ஒரு அப்படிப்பட்ட ஜெப நேரத்தை எனக்கு தாங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்போமா? ஒரு ஜெப பாடல். ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா. உம்மை போலவே நானும் ஜெபிக்கவே, உம்மை போலவே நானும் ஜெபிக்கவே, ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் தாரும். எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா? ஜெப ஆவினால, ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா,
தேவா. தேவையுள்ள தேசத்துல தேவன் உங்களை என்னை வைத்திருக்கிறார். கண்களை ஏறெடுத்து பார்ப்போமானால் ஜெபத்தின் தேவை புரியும். ஜெபிக்க வேண்டியதின் தீவிரமும் நம் கண்களுக்கு தெரியும். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை புரிந்து உம்முடைய மனதின் பாரங்களை அறிந்து ஜெபிக்கிற ஜெப நேரங்களை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? நிச்சயமாகவே அவருக்குள் இருந்த அந்த ஜெப பாரம் நமக்குள் ஊடுருவட்டுமே. கேட்போம். நிச்சயமாய் உங்களை என்னை ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக என் தேவன் மாற்றுவார். ஆம், நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய ஜெபம் தேவை. நம்முடைய சபைகளுக்கு நம்முடைய ஜெபம் தேவை. நம்முடைய பட்டணங்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய ஜெபம் தேவை அல்லவா? என் தேவைக்கல்ல உன் தேவைக்கே என்னாலும் ஜெபிக்கின்ற வரம் வேண்டும். சொல்லலாமா? என் தேவைக்கல்ல உன் தேவைக்கே என்னாலும் ஜெபிக்கின்ற வரம் வேண்டும். என் உள்ளம் ஊற்றி ஜெபித்திட வேண்டும். என் உள்ளம் ஊற்றி ஜெபித்திட வேண்டும். என் கண்ணீர் சிந்தி ஜெபித்திட வேண்டும். என் கண்ணீர் சிந்தி ஜெபித்திட வேண்டும். ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா. 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 என் பெருமூச்சும் ஜெபமாக, என் ஜெப நேரமும் மகிழ்வாக. என் பெருமூச்சும் ஜெபமாக, என் ஜெப நேரமும் மகிழ்வாக. சோர்வின்றி நானும் ஜெபித்திட வேண்டும். சோர்வின்றி நானும் ஜெபித்திட வேண்டும். சோதனையை நான் ஜெயித்திட வேண்டும். சோதனையை நான் ஜெயித்திட வேண்டும். ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா. 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 அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிற மேலான அனுபவத்தை நம்முடைய ஜெப நேரங்கள் நமக்கு தரட்டுமே. என் ஜெபத்துல எல்லாம் என் சத்தம் நீங்க கேட்கிறீங்க ஆண்டவரே, அதே நேரம் உங்க சத்தத்தையும் நான் கேட்கணும் ஆண்டவரே. என்னோடு பேசுகிற தெய்வம், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம் என்னோடு பேசும் என்று சொல்லி கேட்போம். அவர் சத்தத்தை கேட்போம். ஆமென். உம் சித்தம் ஒன்றேன் வாழ்வாக, உம் சத்தம் கேட்பதே சுகமாக. உம் சித்தம் ஒன்றே என் வாழ்வாக, உம் சத்தம் கேட்பதே சுகமாக. என் மனவாஞ்சை ஆகிட வேண்டும். என் மனவாஞ்சை ஆகிட வேண்டும். உம்மிலே நானும் வளர்ந்திட வேண்டும். உம்மிலே நானும் வளர்ந்திட வேண்டும். ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா. 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 உம்மை போலவே நானும் ஜெபிக்கவே, உம்மை போலவே நானும் ஜெபிக்கவே. ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் தாரும் தேவா.
ஜப ஆவி என்னில் தாரும் தேவா. Praise God. Thank you, Pastor Albert. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கடைசி காலம், பஞ்ச காலம், உபத்திரவ காலம், எழுப்புதல் காலம், இதெல்லாம் ஒன்னாதான் இருக்கும்னு பல முறை சொல்லியிருக்கிறேன். உபத்திரவமும் இருக்கும், அதற்கு சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த கடைசி காலம் அப்படித்தான் இருக்கும். இயேசு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ஒரு செய்தி, ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் பர்சிக்யூஷன், உபத்திரவத்திற்கு ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் என்ற தலைப்பிலே நாம் படிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு. தகப்பனே, எங்களோடு பேசும் உங்க வசனம், வார்த்தை விடுதலையோடு வரட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கேளுங்கள், என்னுடைய வார்த்தையை ஆசீர்வதிக்கப்படுங்கள். இது முன்னால பதிவு பண்ணது, பட் a right word for this season. Please listen and be blessed. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு ஹேண்ட்லிங் பர்சிக்யூஷன். ஹேண்ட்லிங் the persecution that is on the way. நமக்கு இந்த நாட்களிலே அவசியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். உபத்திரவத்தை குறித்து இயேசு முன் அறிவித்தார். எல்லா காலகட்டத்திலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டு, நீதி நிமித்தம் உபத்திரவம் உண்டு என்று இயேசு தமது மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். In Matthew chapter 5 verse 10, நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள், you will be persecuted for righteousness sake என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 11ஆம் வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள் என்றும் சொன்னார். So you will be persecuted for his name's sake and you will be persecuted for righteousness sake. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், இது கடைசி காலத்தை குறித்து இயேசு சொன்னதான வார்த்தைகள். கவனியுங்கள். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். So listen, Jesus wanted us to be aware of the reality of persecution. உபத்திரவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு அவசியம் என்று இயேசு உணர்ந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய மிஷனரி பிரயாணத்திலே உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21 23 வசனம் வரை, ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verse 21 to 23 படித்து பாருங்கள். பவுல் தனது மிஷனரி ஊழியத்திலே செய்த 5 காரியத்திலே ஒன்று, உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை கொடுத்தல். Besides gospel sharing, besides disciple making, besides strengthening the disciples, and besides leadership development, Paul included in his process of church planting, in his missionary journey, the awareness of persecution. That was part of the syllabus that Paul had when he planted the churches. சபைகளை ஆரம்பிக்கும் பொழுது உபத்திரவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை பவுல் கொடுத்தார் என்பதை
நான் இந்த வசனத்திலே இருந்து அடிகோடிட்டு உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசுவும் உபத்திரவத்தை குறித்த விழிப்புணர்வை தமது சீஷர்களுக்கு கொடுக்கிறார் மலை பிரசங்கத்தின் மூலம். Jesus in Matthew 24 has given us a very clear prophecy about end time persecution. கடைசி கால உபத்திரவத்தை குறித்து இயேசு மிகவும் தெளிவாக மத்தேயு 24 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். He said this so that we will not be afraid when it comes. He said this so that we will not just survive when it comes. He said this so that we will not be overwhelmed. நாம் இதை குறித்து அப்படியே பயந்து அல்லது ஏதோ சமாளிக்க மட்டும் முயற்சிகளை எடுப்பதற்காக அல்ல. Jesus gave this message so that we can face it with confidence and hope. நாம் நம்பிக்கையுடன், நாம் திட மனதுடன் இதை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு முன்பாகவே சொன்னார். Believers, God's people and God's leaders, listen. We must be better equipped to handle the dire circumstances that is coming our way. நம்மை நோக்கி வருகிற இந்த உபத்திரவத்திற்காக திருச்சபை ஆயத்தப்பட வேண்டும். The early followers of Jesus, the book of Actsல படித்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே படித்து பாருங்கள். The early followers of Jesus experienced intense persecution from the Jewish and Roman authorities. யூதர்கள் நடுவிலும் யூதர்கள் மூலமாகவும் ரோமர்கள் மூலமாகவும் ஆதி திருச்சபை பல உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போனது. The early followers of Jesus experienced intense persecution from the Jewish and Roman authorities. Persecution is not the problem of the distant past. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சபை சரித்திரத்திலே நடந்தது என்று சொல்லுகிறதற்கு இல்லை. It is very much a reality now. இன்றைக்கு மிகவும் இது உண்மையிலேயே காணப்படுகிற ஒரு காரியம். People are being mistreated and even some are being executed. கொலை செய்யப்படுகிறார்கள், தவறாக நடத்தப்படுகிறார்கள், உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள், குற்றப்படுத்தப்படுகிறார்கள், சிறைவசம் செல்வதற்கு அனுப்பப்படுகிறார்கள், கொலையும் செய்யப்படுகிறார்கள். At an alarming rate, the persecution is on the increase. All over the world, even some so-called Christian countries are not being tolerant of Christian belief these days. இன்றைக்கு சில கிறிஸ்தவ நாடுகளிலும் கூட கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். Just a few weeks back, டெல்லியில நம்முடைய ஊழியம் நடக்கிற அந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் அவுட்ரீச் செய்ய போகும் பொழுது ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து நம்முடைய வாலண்டியர்ஸையும் ஸ்டாஃபையும் ஆலனையும் they manhandled. ஆலனை ஒருவர் அறைந்து விட்டார். And some of our staff got more than one slap. Up to midnight, 3 o'clock, a mob came and attacked our hostel. The boys' hostel was surrounded by more than 50 people, RSS people, in Delhi. இது சமீபத்தில் நடந்த ஒரு காரியம். பீகாரிலே ஒரு மிஷனரி, கேரளாவிலிருந்து வந்த ஒரு மிஷனரி அடித்து almost they killed him, beaten him black and blue. நல்லா அடித்து நொறுக்கி அவரை
3 வாரம் தீவிர சிகிச்சையில ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். ஈவன் இன் தமிழ்நாடு பல சபைகள் அவுட்ரீச் போகும் பொழுது RSS காரர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இது மத்தேயு 24 அதிகாரம் 9 வசனத்துல இயேசு சொன்ன வசனம் நிறைவேறுகிற காலம். வாசிக்கிறேன். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். கவனிங்க. ஏசாயா 50 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கிறேன். லெட் மீ ரீட் ஐசாயா சாப்டர் 50 and verse 10. Isaiah chapter 50 and verse 10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். லிசன். தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். Even in difficult times, hold on to God. Let the one who walks in the dark, who has no light, trust in the name of the Lord and rely on their God. உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிறவர்களுடைய சாட்சி இப்படியாகத்தான் இருக்கிறது அநேக இடங்களில். Not to be prepared for persecution can be very dangerous. Jesus wanted us to be prepared. That is why we have Matthew 24 verse 9. மத்தேயு 24:9 வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். The record of Christian persecution, the reality of Christian persecution, and the response to Christian persecution. உபத்திரவத்தை குறித்ததான தகவல் முதலாவது. இரண்டாவது, உபத்திரவத்தை குறித்த ஒரு உண்மை நிலை. மூன்றாவது, உபத்திரவத்திலே நாம் கொடுக்கக்கூடிய மாறுத்தரம். The record of Christian persecution, the reality of Christian persecution, and the response to Christian persecution. The record of Christian persecution. கிறிஸ்தவ உபத்திரவத்தை குறித்ததான தகவல். இயேசுவே நிராகரிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஆதி திருச்சபை சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் முதல் இரத்த சாட்சி. The first martyr of the early church, Stephen. We can read Acts chapter 7 and find the story of Stephen's death. எல்லா அப்போஸ்தலர்களும் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனார்கள், இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இன்றைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு, லிசன், இதுவரை இல்லாத அளவிற்கு உபத்திரவம் பெருகி இருக்கிறது. டாட் ஜான்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு விரிவுரையாளர் ஃப்ரம் கார்டன் கான்வால் செமினரி, அமெரிக்காவிலே புகழ்பெற்ற கார்டன் கான்வால் செமினரியில விரிவுரையாளராக இருக்கிறதான ஒரு ஆராய்ச்சியாளர் டாட் ஜான்சன் சொல்லுகிறார், more than 70 million Christians have been martyred in church history. கவனிங்க,
70 மில்லியன் 7 கோடி பேர் இதுவரை கிறிஸ்தவ வரலாறிலே இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் ஒரு புள்ளி விபரத்தின் மூலம் சொல்லுகிறார். More than 70 million Christian martyrs in church history. இதை கவனியுங்கள். half of these இந்த 7 கோடி இரத்த சாட்சியில 3.5 கோடி மக்கள், more than half of these happened in 20th century. போன நூற்றாண்டிலே நடந்தது என்று அவர் சொல்லுகிறார். 100 ஆண்டுகள்ல. Listen, he further says 1 million Christians killed between 2001 and 2010. 2001 இருந்து 2010 வரை 1 மில்லியன் 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று டாட் ஜான்சன் தனது அறிக்கையிலே சொல்லுகிறார். 2011 இருந்து 2020 வரை அவர் சொல்லுகிறார் 9 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். So the persecution is on the increase. No doubt about that. The record of Christian persecution. உபத்திரவத்தை குறித்ததான தகவல்களை முதலாவது உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நாம் வாழுகிற இந்த காலகட்டம் உபத்திரவம் பெருகப் போகிற ஒரு காலகட்டம். திருச்சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, சபையே, ஊழியமே, கவனியுங்கள். நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சக்தி தேசத்திலே தாண்டவம் ஆடுகிறது. இது நடக்கும் என்று இயேசு முன்னறிவித்தார். நீங்களும் நானும் இந்த உபத்திரவத்தை சகிக்க வேண்டும். இந்த உபத்திரவத்தை கையாளுவதற்கு நாம் பழக வேண்டும். மென்டல் ஓரியன்டேஷன் நமக்கு வேண்டும். Are you there? Amen. The record of Christian persecution, it is on the increase for sure. The reality of Christian persecution, உபத்திரவத்தை குறித்ததான ஒரு உண்மை நிலை, according to open door என்ற ஒரு மிஷனரி இயக்கம் உபத்திரவத்திலே இருக்கிறதான ஊழியங்களை குறிப்பாக மனதிலே வைத்து அவர்களுக்கு உதவி செய்கிற, அவர்களுக்காக ஆதரவு கொடுக்கிற ஓப்பன் டோர் என்ற இந்த ஒரு அமைப்பு, அவர்கள் சொல்லுகிறார்கள் உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற டாப் 5 கண்ட்ரீஸ், ஆப்கானிஸ்தான், நார்த் கொரியா, சொமாலியா, லிபியா, யெமன் என்ற இந்த 5 நாடுகள். அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் 360 million Christians experience persecution currently. இப்பொழுது இந்த 21ஆம் நூற்றாண்டு இந்த ஆரம்பத்தில் இந்த முதல் 2 பத்தாண்டு காலம் கடந்திருக்கிற இந்த வேளையில 360 million Christians experience persecution currently. 36 கோடி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் உபத்திரவத்தை சந்திக்கிறார்கள் என்று அந்த புள்ளி விபரம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன கணக்கு தெரியுமா? 1 out of every 7 believer in the world face persecution of one way or the other. உபத்திரவத்தை சந்திக்கிறார்கள். 7 விசுவாசிகள் இருந்தால் அதில் ஒரு விசுவாசி உபத்திரவத்தை சந்திக்கிறார் என்று புள்ளி விபரம் சொல்லுகிறது. இது வரும் என்பதை இயேசு முன்னறிந்துதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் அதை முன்னறிவித்தார். மத்தேயு 24:9 வாசிப்போம் மறுபடியும். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அதில் 3 காரியத்தை கவனியுங்கள். There is this promise of tribulation, there is this
promise of martyrdom and there is this promise of hatred. மூன்று காரியம். உபத்திரவம். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து 9ஆம் வசனத்தை நான் பிரித்து காட்டுகிறேன். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அடுத்து இரண்டாவது உங்களை கொலை செய்வார்கள். It's not going to stop with persecution. It is going to end in martyrdom. அது இரத்த சாட்சியிலே போய் முடிய போகிறது. Promise of martyrdom. Religious killing. Dying because of witnessing. Dying because of your belief. அப்போஸ்தலர் 22:20 வாசிக்கிறேன். Acts 22 and verse 20. உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகேன் என்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றான். This is Paul. உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது, that is martyrdom. மத்தேயு 24:9 சொல்லப்படுகிற காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Revelation chapter 2 and verse 13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாயிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். See, this is martyrdom. மத்தேயு 24:9 உபத்திரவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:9 இரத்த சாட்சியாக மரிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, there is the promise of tribulation, there is the promise of martyrdom, there is a promise of hatred. நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். John chapter 15 and verse 18. இயேசு சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். The world hated Jesus and the world will hate the followers of Jesus. யோவான் 15:20. இயேசு சொல்லுகிறார், அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். துன்பப்படுத்தினாலும் படுத்துவார்கள் அல்ல, துன்பப்படுத்துவார்கள். In the definite article you read it. The record of Christian persecution, the reality of Christian persecution, now the response to Christian persecution. இந்த உபத்திரவத்தின் வேளையில நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உபத்திரவத்தின் வேளையில நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 4 பிராக்டிக்கல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to share with you 4 practical biblical responses that you can give. முதலாவதாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். The word blessed is mentioned for those who are persecuted for his name's sake
and those who are persecuted for righteousness' sake. நீதி நிமித்தம், இயேசுவின் நிமித்தம், உங்கள் விசுவாசத்திற்காக நீங்கள் உபத்திரவப்படுகிறவர்களாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். Recount your blessings. Recount your blessedness. When you are persecuted, not persecuted for your stupidity, not persecuted for your self-indulgence, but you are persecuted for Christ's sake. You are persecuted for righteousness' sake. Then the Bible says you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed. You are getting bonus points. You are not working for your rewards, but somebody else is working for your rewards. Blessed are those who are persecuted. பாக்கியவான் என்று இயேசு சொல்லுகிறார். Count yourself blessed. Recount your blessedness. உங்களுடைய ஆசீர்வாத நிலையை நீங்கள் கணக்கிலே கொள்ளுங்கள். Amen. And thank the Lord for that. Amen. மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். Count it a joy because you are blessed. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே பாக்கியவான்கள். So whenever you are persecuted, நீங்கள் உபத்திரவப்படும் பொழுது மகிழ்ந்து களி கூறுங்கள். பாக்கியவான் என்று நீங்கள் உங்களை கருதி கொள்ளுங்கள். Recount your blessing. Amen. Your blessedness. இரண்டாவது, respond with worship. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கருதுங்கள். முதலாவது. இரண்டாவது, ஆராதனை என்ற மாறுதரத்தை கொடுங்கள். Worship. Respond with worship. The classic example of responding with worship for persecution is Acts chapter 16. அப்போஸ்தலர் 16 அதிகாரம். பவுலும் சீலாவும் மகதோனியாவிலே ஊழியம் செய்ய போன பொழுது அவர்கள் பிலிப்பி பட்டணத்திலே அங்கே சபையை ஆரம்பிக்கிற அந்த வேளையில குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் வந்து டிஸ்டர்ப் பண்ணுகிறதையும் அதிலே இருந்து அவளை விடுவிக்கிற ஒரு ஊழியத்தை, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை பவுல் செய்கிறதையும், அதிலே வருகிற ஒரு உபத்திரவம், அதிலே வருகிறதான சலசலப்பு, அவர் ஜெயிலில் தூக்கி எறியப்படுகிறார்கள். Paul and Silas are thrown into the prison. Read Acts chapter 16. அப்போஸ்தலர் 16 அதிகாரம். அங்கே அவர்கள் சிறைச்சாலையிலே, when they were in the prison, they were worshiping the Lord. They were having a concert in the prison. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். They were singing. காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். The others in the prison, in the other cells, they were listening, and the prison officers were listening, the guards were listening, and here from this one particular cell there is this sound of worship that is rising and that is being heard. It was not something which they did silently. They were bold and they were loud and they were worshiping the Lord. அவர்கள் தேவனை துதித்தார்கள். Paul and Silas were worshiping the Lord. They were not licking their wounds. They were not trying to find influence to come out of the prison. ஜெயிலை விட்டு வெளியிலே வருவதற்கு செல்வாக்குள்ள நபர்களுடைய கதவுகளை தட்டுவதற்கு பிரயாசப்படவில்லை. அவர்கள்
அடிப்பட்ட இடத்தை நக்கிக் கொண்டிருக்கவில்லை, அதை பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை, தேவனை துதித்தார்கள். We are talking about the response to Christian persecution. Count yourself blessed, number 1. Number 2, respond with worship. அங்கே பவுலும் சீலாவும் துதித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. அந்த சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. அங்கே சங்கிலிகள் அறுந்தது. அங்கே கதவுகள் திறக்கப்பட்டது. அங்கே ஜெயில் காவலாளி அவன் முயற்சிக்கிற பொழுது தடுத்து நிறுத்துகிறார் பவுல். அவனுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அந்த நள்ளிரவில் அவன் அந்த காவலாளி தன் வீட்டுக்கு இவர்களை அழைத்து சென்று குடும்பமாக அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். There was revival in the prison because there was this 2 ministers of the gospel who learned to give the right kind of response to persecution. உபத்திரவத்திற்கு சரியான மாறுத்தரம் கொடுக்க பழகி இருந்த ஊழியக்காரர்களாலே தேவன் அங்கே மகிமைப்பட்டார். ஆமென். அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 8:18. Let me read Romans chapter 8 and verse 18. ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், the affliction that we are facing now cannot be compared to the glory that we will experience. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Regain perspective about suffering. உபத்திரவத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் கொள்ளுங்கள். பாக்கியவான் என்று கருதுங்கள். முதல் ரெஸ்பான்ஸ். இரண்டாவது, ஆண்டவரை துதியுங்கள், ஆராதனை செய்யுங்கள். மூன்றாவது, உங்களுடைய கண்ணோட்டத்தை மறுபரிசீலனை செய்து பாருங்கள். உபத்திரவத்தை குறித்த ஒரு சரியான கண்ணோட்டம் கொள்ளுங்கள். இயேசு தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட உபத்திரவத்தை சகித்தார். ஏனென்றால் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். Jesus, for the joy that was set before him, he endured the cross. இயேசு சிலுவையை சகித்தார். ஏனென்றால் சரியான கண்ணோட்டம் அவருக்கு இருந்தது. தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை இயேசு சகித்தார். உபத்திரவத்தின் பாதையிலே போகிற பொழுது உங்களுக்கு சரியான ஒரு கண்ணோட்டத்தை தேவன் கொடுப்பார் என்றால் நீங்கள் உபத்திரவத்தை சகிப்பதற்கு பலனை பெற்றுக் கொள்வீர்கள். சகிப்பதற்கு வேண்டிய கிருபையை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். Regain perspective about suffering. ஆமென். ஹல்லேலூயா. அந்த எபிரேயர் 12:2 மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். I will draw your attention to Hebrews chapter 12 and verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கடைசியாக உங்களுக்கு ரிவார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேட் இஸ் யுவர் ரிவார்ட் இன் ஹெவன். கிரேட் இஸ் யுவர் ரிவார்ட் இன் ஹெவன். நாலாவதாக, ரிசீவ் யோர் ரிவார்ட். Recount your blessedness.
or reconsider your blessedness. அடுத்து respond with worship. ஆராதனை என்ற மாறுத்தரத்தை கொடுங்கள். பாக்கியவான் என்று கருதுங்கள். முதலாவது. மூன்றாவது, regain your perspective on suffering. உபத்திரவத்தை குறித்த கண்ணோட்டத்தை சரியாய் பெற்றுக்கொள்ளுங்கள். நாலாவது, receive your reward. உங்களுக்கு வைக்கப்பட்ட பலனை பற்றிக் கொள்ளுங்கள். கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Revelation 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. Revelation 2:10. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு. Be faithful until death. மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Talking about the suffering church, the Smyrna church. ஸ்மிர்னா சபையை குறித்து எழுதப்படும் பொழுது ஆண்டவர் அங்கே உபத்திரவத்தை குறித்து பேசுகிறார். நீ படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ரிவார்ட்ஸை குறித்து இயேசு பேசுகிறார். 11ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அப்புறம் ஆண்டவர் நிமித்தம் persecuted for his name's sake and persecuted for righteousness sake. Verse 10 and verse 11 of Matthew chapter 5. Now, verse 12, வசனம் 12. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். Rejoice, rejoice. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். Nowhere else we see the word more rewards mentioned. The word reward is mentioned, but great is your reward. இந்த இடத்துல தான் போட்டிருக்குது. நீங்கள் ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவப்பட்டால், ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பாடுகளை அனுபவித்தால், வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் களி கூறுங்கள், சந்தோஷப்படுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஜீவகிரீடம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மரணபரியந்தம் உண்மையாயிரு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரியமானவர்களே, உபத்திரவம் என்பது எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. Persecution is something that is real all the 2000 years of church history. From the time the church was launched in the early church, ஆதி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து உபத்திரவம் என்பது சபைக்கு நேராக எப்பொழுதும் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் உபத்திரவம் அதிகமாக இருக்கும், இரத்த சாட்சிகள் இருக்கும், வெறுப்புணர்வு, ஹேட்ரட், மார்ட்டிர்டம், பர்சிக்யூஷன் இருக்கும் என்று மத்தேயு 24:9 இயேசு சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இந்த நாட்களிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லுகிறேன். Jesus wants us to be prepared for persecution. That is why he foretold about this
when he is talking about end times. கடைசி காலத்தை குறித்து இயேசு சொல்லும் பொழுது நமக்கு இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். நாம் பயப்படாமல் அதை சந்திப்பதற்கு விழிப்புணர்வு கொண்டு ஆயத்தப்பட்டு அதற்கு வேண்டிய கிருபைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு நாம் இந்த உபத்திரவத்தை சந்திக்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள் உபத்திரவம் பெருகி இருக்கிற நாட்களிலே நாம் இந்த நாட்களிலே உயிரோடு இருப்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். ஆண்டவருக்காக பாட அனுபவிப்பது என்பது ஒரு பிரிவிலேஜ். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் சாப்டர் 4 உபத்திரவத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்காக பாட அனுபவிப்பதை அவர்கள் பிரிவிலேஜாக ஸ்லாக்கியமாக கருதினார்கள். இயேசுவுக்காக பாடுகள் படுகிறதை அவர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியமாக கருதுகிறார்கள். ஆதி திருச்சபையிலே உள்ள ஊழியர்கள் அப்படித்தான். they were willing to be persecuted. பாருங்க 5ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ் 5:41 அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். Persecution did not stop proclamation. Persecution did not stop proclamation. அங்கே உபத்திரவத்தின் நடுவில் கவனிங்க 40ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, இங்க பாருங்க, they were beaten. இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். They were beaten, they were warned, they were threatened and they were told not to preach the gospel. ஆனால் 41ஆம் வசனம், அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் they counted it a privilege. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, உபத்திரவத்தை குறித்த ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கடைசி கால சபைக்கு தேவை. The last day church need to have a clear understanding of this persecution. Christian persecution. உங்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது இயேசு அதை எப்படி கருதுகிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள். Acts chapter 9 and verse 4. சவுல் ரட்சிக்கப்படும் பொழுது உண்டாகிற காரியத்தை கவனிங்கள். இயேசு சவுல் அங்கே ஸ்தேவானை கொல்லுவதற்கு காரணமாயிருந்தான். இப்பொழுது தேவன் இவனை சந்திக்கிறார். அப்பொழுது அவனை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆக்ட்ஸ் சாப்டர் 9 நீர் யார் என்று கேட்கிறான். அதற்கு நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவரை நேரடியாக துன்பப்படுத்தவில்லை சவுல், ஆனால் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான்.
ஆனால் இயேசு அவனை சந்திக்கும் பொழுது, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அவருடைய பிள்ளைகளை, அவரை பின்பற்றுகிறவர்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது அவரையே உபத்திரவப்படுத்துகிறதாக அவர் கருதுகிறார். Jesus takes it very personal. When his people are persecuted, he takes it very personal. அவரையே உபத்திரவப்படுத்துகிறதாக அவர் கருதுகிறார். அப்படிப்பட்டதான தேவன்தான் நம்முடைய தேவன். அவருக்காக நீங்கள் உபத்திரவத்தை சந்திக்கும் பொழுது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நீங்கள் பாக்கியவான்களாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு அது ஒரு பிரிவிலேஜ். அப்போஸ்தலர்கள் கருதுகிறது போல, இன்னொன்று, உங்களை உபத்திரவத்தின் வழியாய் அவர்கள் கொண்டு போகும் பொழுது அவர்கள் இயேசுவையே உபத்திரவப்படுத்துகிறார்கள். அப்படித்தான் தேவன் பார்க்கிறார். What a privilege to be persecuted for Jesus' sake. இங்கே பாருங்க, பிலிப்பியர் 1 அதிகாரம் 29 ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு மட்டுமல்ல, அவருக்காக பாடு அனுபவிப்பதும் நமக்கு அருளப்பட்ட ஒன்று. இதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, let me ask you something. இவ்வளவு செய்தியை கேட்கிறீங்க, உபத்திரவத்தின் ரியாலிட்டியை குறித்து, உபத்திரவத்தின் காரியத்திற்கு ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்கணும் என்பதை குறித்து, இந்த ரெக்கார்ட் ஆஃப் பர்சிக்யூஷனை குறித்தெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு, இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் வாழுகிற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களை கிறிஸ்தவர் என்று, நீங்கள் கிறிஸ்தவர் என்று வெட்கப்படாமல் நீங்கள் சாட்சியாக நிற்க முடியுமா? அவர்கள் உங்களை ஏளனமாய் பேசினாலும் நீங்கள் அந்த இடத்துல ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கிறவர்களாக இருக்கிறீர்களா? Are you standing for your faith wherever you are placed? Are you a bold witness for God in the midst of challenges and people who might not appreciate your faith? அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் போல்டாக, unashamedly, are you able to be a witness? 7 ஒரு கிறிஸ்தவர் இன்றைக்கு உலகத்தில் உபத்திரவப்படுத்தப்படுகிறார். நீங்கள் அந்த 7 ஒன்றா அல்லது 7 6 சேஃபாக இருக்கிறவர்களா? But the Bible says there is coming a persecution which will sweep across the nations. There will be a global persecution according to the prophetic scripture of Jesus. இயேசு சொன்ன தீர்க்கதரிசன வசனத்தின்படி உலகளாவிய ஒரு உபத்திரவம் வரும் என்றுதான் நான் கருதுகிறேன். So are you prepared? Be prepared, be bold, be courageous, don't compromise. நீங்கள் ஒத்து போகாதீர்கள், உறுதியாக நீங்கள் இருங்கள். ஆமென். இந்த காலகட்டத்தில் வாழ உங்களுக்கும் எனக்கும் தேவன் அருள் புரிந்திருக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதல்ல பங்கெடுக்க தேவன் நமக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுத்திருக்கிறார். பட் இட் இஸ் நாட் கோயிங் டு கம் in a favorable government context. It is going to come in the context of persecution. உபத்திரவம் என்கிற காரியத்தின் சூழ்நிலையில தான் நமக்கு இந்த காரியங்கள் இருக்க போகிறது. ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, thank you for speaking to us so clearly. எங்களோடு கூட தெளிவாக நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உபத்திரவம் என்கிற ரியாலிட்டி, உபத்திரவம் என்கிறதான காரியத்தை குறித்ததான தகவல்கள், உபத்திரவத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மாறுத்தரம் ஆகிய காரியத்தை குறித்து எங்களோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாமத்து நிமித்தம் உபத்திரவப்படுவதற்கு, ஆண்டவரே நீதி நிமித்தம் உபத்திரவப்படுவதற்கு நாங்கள் பயப்படாமல், நாங்கள் தைரியமாய்
எங்கள் விசுவாசத்திற்காக ஒத்து போகாமல் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை உம்முடைய அன்பு கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we know it is a very difficult season, Lord, to live the Christian life, but you have chosen us, Lord, for this part of history. Lord, we are chosen to live in this generation, in this particular season, and we count it a privilege. நாங்கள் இதை ஸ்லாக்கியமாக கருதுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும். உங்க கிருபை எங்களை தாங்குவதாக. உமக்கே மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜெயம் ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் உண்டாக போகிறது. ஆண்டவரே, நாங்கள் நித்திய பார்வையிலே காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். Lord, we humble ourselves. We honor you, Lord. நீர் போன பாதையிலே போவது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய பாக்கியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. உபத்திரவத்திலையும் விழிப்பாக இருக்கணும். என்ன செய்யணுங்கிறத கேட்டோம். எப்படி ஆயத்தப்படணும் என்ற காரியங்களை கேட்டோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போக வேண்டிய காலம் இது. உபத்திரவ காலமாக இருந்தாலும், ஆகவே சபை சரித்திரத்திலும் வேதாகம சரித்திரத்திலும் எழுப்புதலும் உபத்திரவும் ஒன்றாகத்தான் இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பொன்னான இயேசுவை, புண்ணியர் நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும் என்ற அருமையான ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். பொன்னான இயேசுவை, புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை, புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம் அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், பஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், பஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை, புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் எலியா எலிசாமோல் அற்புதம் செய்தார். இந்த நாளில் உங்கள் போல் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசாமோல் அற்புதம் செய்தார். இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம்.
நாம் இயேசுவின் ரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்லேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மோடு பேசினார், இடைப்பட்டார், ஆராதனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு இந்த இடைப்பட்டதற்காக பேசினதற்காக ஸ்தோத்திரம். உங்க அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் இன்று சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.